Hello students, welcome to VD NEET Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2024 கேட்கப்பட்ட ஃபஸ்ட் லெசன் பேஸ் பண்ண கொஷின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் எழுதலை. ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறது தான், நம்ம அகாடமி ஃபாலோ பண்ணுறவங்க சின்சியராக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான டோட்டல் டுட்டோரியல் லெசனும் நம்ம ஆல்ரெடி யூடியூப் சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கேன். ஒரு 10 minutes இருக்கும் அந்த வீடியோ, காட்டுறேன். 10 minutes அந்த வீடியோ இருக்கும். ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அதுக்கான வீடியோ. நம்ம யூடியூப் சேனலில் நான் போட்டிருப்பேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு பர்சன்டேஜ் எரர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் நீட் அண்ட் போர்டு எக்ஸாம் ஃபிசிக்ஸில் உறுதியான கேள்வின்னு போட்டிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரியே இது கேட்டு வச்சுருக்காங்க. இதில் ஃபுல்லாகவே நான் நடத்திருப்பேன். ஒரு ஈக்குவேஷனை எப்படி வந்து பர்சன்டேஜ் எரராக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே நம்ம இவ்வளோ போட்டிருக்கோம். அப்போ கிளாஸில் எவ்வளோ சம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருப்போம், டெஸ்ட்டில் எவ்வளோ சம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருப்போம் அப்படிங்கிறது பார்த்துக்கணும். அகாடமி ரிலேட்டடாக நம்ம வந்து கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். பட் நிறைய இப்போ யூடியூப்பில் வர பாருங்கள், இதில் வெறும் ஒரு 70 பேர் தான் பார்த்துருக்காங்க. அப்போ புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், படித்தா சின்சியராக படிச்சிங்கன்னா அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம VD NEET அகாடமியே போதும். நீங்கள் எல்லா ஃபிசிக்ஸ் கொஸ்டினும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபேக் ப்ராமிஸ்லாம் கிடையாது. இது ரிலேட்டடாக இப்போ நான் காட்டுறேன். ரைட், ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி ரிலேட்டடாக வச்ச கொஷின்ஸு. ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இது எதுவாக இருந்தாலும் இப்போ அதுனே தெரியும். இது வந்து நீட் 2025 கேட்ட ஒரிஜினல் கொஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் எடுத்த கொஷின். இது கிளாஸ்லேயே இந்த கொஷின் நடத்தியிருக்கோம். கிளாஸ்லேயே அந்த ஃபுல் கொஷினும் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாகவே செக் பண்ணி பாருங்கள். சேம் கொஷின், சேம் ஃபார்மேட்டு. நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா P = A⁻³ கொடுத்துருக்கா, B⁻² கொடுத்துருக்கான், டிவைட் பை C √D கொடுத்துருப்பான். நம்ம கிளாஸில் நடத்தின இந்த 2013 கேட்ட கொஸ்டின் வந்து P = A⁻³ P⁻² C டிவைட் பை D. இதுக்கு ரூட் மட்டும் இல்லாமல் வந்துருக்கும், அவ்வளோதான். இந்த ரூட்டையும் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த டுட்டோரியல்லையும் நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது, இது நான் கிளாஸில் நடத்துகிறப்ப சொல்லி கொடுத்த கொஸ்டின். அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழ்லேயும் இந்த கொஸ்டின் எழுதி போட்டு நடத்திருப்பேன். அண்ட் ரெஃபரன்ஸ்க்கு இந்த கொஸ்டினை ப்ராக்டிஸும் பண்ண வச்சுருப்பேன். தமிழில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி எல்லா லேயர்லேயுமே பேக்கப் பண்ணியிருந்தால் மட்டும் தான் இந்த கேள்வி எழுத முடியும் இல்லையா. வெறும் டாப்பர்ஸ் PYQ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸால் எழுதியிருக்க முடியும். பட் எனக்கு தேவை வந்து சாமானிய ஸ்டூடெண்டோ, விச் மீன்ஸ் நான் ஒரு கிளாஸுக்கு வரேன், டோட்டலாக டீச்சரை மட்டும்தான் ட்ரஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் கொடுக்குறது தான் பாயிண்ட்டு. பட் நம்ம ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணியிருப்போம். பட் அந்த அகாடமியில் கூடிய ஃபேக்கல்ட்டிஸ்க்கு அந்த கணக்கெல்லாம் கிடையாது. யார் வந்து டவுட் கேட்குறாங்களோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு கிளியர் பண்ணால் போதும். பட் நம்ம என்னென்னா டெஸ்ட்லேயும் கொஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி கிளாஸ்லேயும் நோட்ஸ் எழுதி கொடுத்துருக்கோம், அண்ட் டெஸ்ட்ஸும் தனியாக கொடுத்துருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கோம். ப்ரூஃப் இருக்குது. இதை நான் இப்போ எடுத்து எடிட்டெல்லாம் பண்ணல, இது முன்னாடி வருஷமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்தது தான். இது ஏன் நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வருஷம் ஜாயின் பண்ணுற நியூவாக ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு மெசேஜ் என்னென்னா, சின்சியராக படிங்க, ஃபேக்கல்ட்டி சொல்கிறது ட்ரஸ்ட் பண்ணுங்கள். VD NEET அகாடமி சார்பில் கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுவும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் தான். நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி நம்ம நடத்துகிற எல்லா கொஸ்டினும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு, தமிழ் மீடியம் ஃபார் 65,000 அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 85,000 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். கூட மெட்டீரியல் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் செப்பரேட்டாக வரும். நீங்கள் மறுபடியும் 1 year ட்ராப் பண்ணுறமா வேணாமா டவுட் இருந்தால் மறுபடியும் சொல்கிறேன், VD NEET அகாடமி மாதிரி உங்களுக்கு கோச்சிங் கொடுக்கக்கூடிய இன்னொரு அகாடமி தான் தாராளமாக நீங்கள் ட்ராப் பண்ணலாம். ஏன்னா இங்கே ட்ராப் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய அட்வைஸே என்ன அப்படின்னா, ஃபேக்கல்ட்டி சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, ஃபேக்கல்ட்டி சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது வருதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இங்கே இருக்குது. ஓகேங்களா. இதில் நான் கிளாஸ்லேயும் இது தமிழில் நடத்தி இங்கிலீஷில் நடத்தி கொஷின் பேப்பரையும் அது கொடுத்து ப்ரொவைட் பண்ணி டெஸ்ட் எழுத வச்சு இத்தனைக்கு இது ஒரு PYQ பெஸ்ட்டு. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுத முடியல. காரணம் அந்த அண்டர் ரூட்டு. இந்த அண்டர் ரூட்டில் ஏகப்பட்ட PYQவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ப்ராக்டிஸ் கிளாஸ் நோட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். அந்த ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது, என்னால் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சால் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ஆன்லைனில். சரி, ரைட், ஓகே. ஆர்எல்ஸ் நம்ம தமிழ் மீடியத்துக்கு மென்டர்ஷிப் தனியாகவே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். அதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வீடியோ புரியலையா, ஒரு 2-3 டைம் பாருங்கள். ஒரு 70 பேர் தான் அதை பார்த்துருக்காங்க அப்படின்னாலே we don't know. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டெப்த்தான கான்செப்ட் கொண்டு வந்து கொடுக்குறோம். அதாவது நீங்கள் புக்கில் படிக்கிறதெல்லாம் தாண்டி பல மடங்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் சின்சியராக பாருங்கள். ஒரு வீடியோ 1-2 டைம் பாருங்கள், அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும். சும்மா 1 டைம் பார்த்துட்டேன் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு போனாலும் தப்பு தான், 1 டைம் பார்த்துட்டேன் எனக்கு புரியலன்னு போனாலும் தப்பு தான். உட்காந்து 2-3 டைம் சொல்கிறப்போ இன்னும் 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா நீங்கள் கற்றுக்க முடியும். ஏன்னா நடுவில் நம்ம நிறைய விஷயத்தை ஆட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம அகாடமி ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது. சரி, ஓகே. இந்த வீடியோ வெறும் டிஸ்கஷன் வீடியோ மட்டும் இல்லாமல் இதில் நம்ம என்னென்ன நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ இந்த கொஸ்டின் ஒரு டைம் படிச்சுட்டு நம்ம சொல்யூஷன் போகலாம். இதில் பாருங்கள்,
A physical quantity P is related to the 4 observation A, B, C, D. ஒரு physical quantity இருக்கு. அது physical quantity என்னன்னு தமிழ்ல வந்து இயற்பியல் அளவீடுகள் இப்போதான் ஒரு லெக்சர் போட்டிருப்பேன். YT மென்டர்ஷிப்பில் லெக்சர் 1 போட்டிருப்பேன், அதில் போய் பாருங்க. A power cube B power square divided by C power under root D. The percentage error of A, B, C, D are 1%, 3%, 2%, 4%. நம்ம நடத்தின கிளாஸ் நோட்ஸ் அதாவது PYQ பாருங்க 1, 2, 3, 4% கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இந்த பர்சன்டேஜ் மட்டும் இடம் மாற்றி கொடுத்துருக்கான். தென் த பர்சன்டேஜ் எரர் ஆஃப் P இஸ் தமிழில் பாருங்கள், இது தமிழ்லையும் இதில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கங்க. ஒரு பரிசோதனையில் A மற்றும் BC அதோட பதவி கொடுத்துட்டு டோட்டலாக அதோட மதிப்பெல்லாம் கொடுத்துட்டு அதோட சதவீட்டு பிழையை கேட்பான். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 கேட்ட கொஷின். இது வந்து நம்ம PT நீட் அகாடமி சார்பில் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வச்ச கொஷின் பேப்பர். டோட்டலாக நான் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டேன் நம்ம அகாடமி சார்பில். ஒரு ஃபிசிக்ஸ் வந்து எத்தனை நாள் தான் வந்து கஷ்டம்னு சொல்லிகிட்டே இருக்குது. அதுக்கு ப்ராப்பராக கான்செப்ட் சொல்லி கொடுத்து ப்ராப்பராக டெஸ்ட்டு வச்சு அதில் கூட டவுட்டை கிளாரிஃபை பண்ணாலே போதுமே. கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான சப்ஜெக்ட். பட் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது தெரியுது இல்லை. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமி போய் அந்த அகாடமியில் முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் எடுத்துட்டாப்புல நம்மளும் போய் ஜாயின் பண்ணால் பெரிய மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு நம்பிக்கையில் போய் அடி வாங்கிட்டு வரது தான் மிச்சம். இது நம்ம ஒரு வீடியோவிலும் சொல்லிட்டு இருக்கிறது தான். நீங்கள் ப்ராப்பராக கான்செப்டை படிங்க, அதுக்கப்புறம் ப்ராப்பராக டெஸ்ட் எழுதி பாருங்கள், அதில் வரக்கூடிய டவுட்டை சால்வ் பண்ணிக்கோங்க. போதுமானது நீட் எக்ஸாமுக்கு. ரைட், ஓகே. இப்போ இந்த கொஷின் பார்க்கலாம். இதில் வந்து அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி இயற்பியல் அளவு பார்த்தீங்கன்னா A பவர் கியூப் B பவர் ஸ்கொயர் டிவைட் பை C பவர் அண்டர் ரூட் Dன்னு கொடுத்துருக்கான். அண்டர் ரூட் Dனா ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். பவரில் 1/2 A பவர் கியூப் B பவர் ஸ்கொயர் டிவைட் பை C அண்டர் ரூட் Dனா D பவரில் 1/2. ஓகேங்களா? D பவர் 1/2. ஆக்சுவலாக இது நான் லெக்சர் 1ல் கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் ஃபுல்லாக அந்த லெக்சர் 1க்கு 2 டைம் பார்த்துனே தெரியும். எவ்ரி பாயிண்ட் நம்ம கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுத்துருக்கேன், மென்டர்ஷிப்லேயும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் பத்தாமல் இல்லை சார் எனக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கிட்டு எனக்கு ஒன்றுமே சொல்லித்தராமல் இருக்கக்கூடிய ஒரு அகாடமி தான் பிடிக்கும், நான் அங்கே தான் போய் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. நம்ம அப்படி சொல்கிறது தான். ஃப்ரீயாக கொடுக்குறதுனால அதோட வேல்யூ உங்களுக்கு புரியுதான்னு தெரியுறது இல்லை. அதனால தான் நான் ஃபீஸு கொஞ்சம் ஹைக் பண்ணேன். அப்படிலாம் இல்லைம்மா, கிளாஸில் என்ன கொடுக்கணும் அதே யூடியூப்பில் கொடுக்கணும். யூடியூப்பில் கொஞ்சம் குறைச்சி கிளாஸில் அதிகம் இந்த வேலைலாம் என்கிட்ட இருக்காது, அதை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. சரி, ஓகே. இது பர்சன்டேஜ் எரராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள், நான் டேரெக்டாக போட்டுறேன். PA டெல்டா P டிவைட் பை P இன்ட்டு 100 which is equal to A பவர் கியூபை 3 இன்ட்டு டெல்டா A டிவைட் பை A இன்ட்டு 100ன்னு எழுதலாம். இது எப்படி தெரிலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர அந்த வீடியோ பாருங்கள். ப்ளஸ் B பவர் ஸ்கொயர் நான் 2 டைம் டெல்டா P டிவைட் பை P இன்ட்டு 100ன்னு எழுதணும். ப்ளஸ் C வந்து டெல்டா C டிவைட் பை C இன்ட்டு 100ன்னு எழுதணும். ப்ளஸ் பவரில் இருக்கிறது அப்படியே எழுதினோம் மல்டிப்ளிகேஷனில் 1/2 டெல்டா T டிவைட் பை T இன்ட்டு 100. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா A டிவைட் பை A இன்ட்டு 100 கொஸ்டின் பேப்பரில் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துரும்? 1%. அப்போ இன்ட்டு 1%. ப்ளஸ் டெல்டா P டிவைட் பை P 3%ன்னு கொடுத்துருக்கான். கொஸ்டினில் கூட பாருங்கள், இந்த இடத்துல 1%, 3%, 2%, 4%. அப்போ 1 இந்த இடத்துல 2 இருக்குது, 2 இன்ட்டு 3%. ப்ளஸ் டெல்டா C டிவைட் பை C எவ்வளோ கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கான்? 2%ன்னு கொடுத்துருக்கான். நான் அப்படியே போட்டுறேன். ப்ளஸ் 1/2 டெல்டா D டிவைட் பை D 4%. கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுப்பான். கேன்சல் பண்ணால் இந்த இடத்துல 2. மீதெல்லாம் அப்படியே பெருக்கி சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் 3 இன்ட்டு 1% 3%. ப்ளஸ் அடுத்ததில் 2 இன்ட்டு 3% 6%. அடுத்ததில் 2%. அடுத்ததுலேயும் 2%. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 9%. அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4%. ஆட் பண்ணால் 13%. டெல்டா P டிவைட் பை P இன்ட்டு 100. ஆன்சர் ஆப்ஷன் 13% எங்கே இருக்குது? தான் இங்கே இருக்குது. இதே மாதிரி இந்த கொஸ்டின் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டு பாருங்கள். ஓகேங்களா? இந்த கேள்வி நீங்கள் ஹோம்ஒர்க்காக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நான் ரிப்பீட்டடாக சொல்கிற ஒரு விஷயம், யூடியூப் நான் கொடுக்குற கண்டென்ட் எல்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக டெப்த்தாக கொடுக்குற நோட்ஸ். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சார் மேலாவாக நடத்திட்டு இருக்காரு. நோமா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறது, JEE கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறது, நம்ம நீட் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணுறது, ஃபியூச்சரில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பான் அப்படிங்கிறதுக்கான எல்லா நாலேஜும் கொடுத்துருக்கேன். அந்த ரூட் நாலேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கூட மென்டர்ஷிப்பில் தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, மறுபடியும் மென்டர்ஷிப்பில் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக நம்ம பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியணும். இன்னும் நம்ம போடக்கூடிய வீடியோவில் இன்னும் சின்சியராக நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி படித்தாலும் நான் இதான் சொல்லித்தர போகிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணதுனால இதே சொல்லித்தர போகிறேன். பட் ஆனால் சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள், கொடுக்குற நோட்ஸ்லாம் எழுதுங்க.
ஆர் எல்ஸ் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் இன்னொரு ட்ராப்புக்கு ரெடி ஆகுங்க. இதுதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா போன வருஷமும் நம்ம இந்த சாம் டிசிபி மெத்தட் இப்போ போட்டது கிடையாதுன்னா 1 இயருக்கு முன்னாடி போட்டேன். போன வருஷம் 2024 நீட் அப்புயா இல்லை அதுக்கு அடுத்த மாதம் நினைக்கிறேன் ஒன்று போட்டிருந்தேன். அப்புறம் எரர் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயங்கரமாக இதை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு பாயிண்ட் தான், நீங்கள் அடுத்தடுத்து நியூ பிகினராக இருக்கீங்கன்னா நிறைய மேனிப்புலேஷன் பார்ப்பீங்கம்மா. யூடியூப் ரிலேட்டடாக சரி, கிளாஸ் ரிலேட்டட் நிறைய மேனிப்புலேஷன் பார்ப்பீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. ஏன்னா நிறைய அகாடமியில் ஒர்க் பண்ணி பட்டு அனுபவத்தில் வந்திருக்கேன். சரிங்களா? ரைட், ஓகே. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.